என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸுடைய சம் பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்சியல் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்கிறாங்க. இப்போ பார்சியல் ஃப்ராக்ஷன் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டிகிரி செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்னென்னா அதாவது என்ன எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 1. அப்போ எக்ஸினுடைய பவர் என்ன 1. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி என்ன 1. டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருங்கிறத பார்த்தீங்கன்னா அதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப், புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப்னு வரும். அப்போ எக்ஸ் கியூபுங்கும் போது எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 3, புரியுதுங்களா? எக்ஸ் கியூப்னு வரதுனால எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 3, புரியுதுங்களா? அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 1, நியூமரேட்டர் டிகிரி என்ன 1, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்க்கு எக்ஸ் கியூப், டினாமினேட்டர் டிகிரி 3. அப்போ நியூமரேட்டர் டிகிரி 1, டினாமினேட்டர் டிகிரி 3. டினாமினேட்டர் டிகிரி தான் எப்பயுமே ஜாஸ்தி இருக்கணும். அப்போ டினாமினேட்டர் டிகிரி ஜாஸ்தி இருக்கிறனால இந்த ஃப்ராக்ஷன் பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம். நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் ஈக்குவலாக இருந்தாலோ அல்லது டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் டிகிரி ஜாஸ்தி இருந்தாலோ அந்த ஃப்ராக்ஷனுக்கு பேர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணக்கூடாது. லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே அந்த வேலை இல்லை. ஏன்னா இது என்ன ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை x plus 2 into x minus 1 the whole square equal to. இந்த ஃப்ராக்ஷனை நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் பார்க்கணும். நியூமரேட்டர் பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ டினாமினேட்டர் பார்க்கணும். இது பாருங்க x plus 2ங்கிறது லீனியர், இது லீனியர் ஃபேக்டர். இது எதில் வருது? டைப் 1ல் வருது. இது பாருங்க x minus 1 the whole squareன்னு இருக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயர் வந்தாலும் அங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரோ கியூபோ எது வந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸ்கொயர் கியூபு பவரில் 4 எது வந்தாலும் சரி இங்கெல்லாம் என்ன இருக்குது? லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு எதில் வரும்? டைப் 2ல் வரும், புரியுதுங்களா? இது என்ன வரும்? டைப் 2ல் வரும். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருங்கிறது எவ்வளோ டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 2 தடவை நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இது புரியிருக்கா? உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இது லீனியர் ஃபேக்டர் தான், இது லீனியர் ஃபேக்டர் தான். ஆனால் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 தான் வந்திருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 தான் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக இருக்குன்னு அர்த்தம். இது டைப் 1, இது டைப் 2. பாருங்க, இன்னொரு தடவை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்கொயரை விட்டுருங்க. ஸ்கொயர் எல்லாம் பாருங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது லீனியர் ஃபேக்டரா? இந்த ஸ்கொயரோட பாருங்க லீனியர் ஃபேக்டர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ லீனியர் ஃபேக்டர் என்ன அர்த்தம்? ரிப்பீட்டட் ஆயிருக்கு அர்த்தம். எவ்வளோ டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்கு? 2 தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்கு, புரியுதுங்களா? அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் a டிவைட் பை ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2, பிரச்சனை இல்லை. அடுத்து ப்ளஸ் b டிவைட் பை இந்த எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகி பார்த்தீங்களா? அதை எப்படி பிரிக்கும்னா b டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 த பவர் 1 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். அடுத்து ப்ளஸ் சி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 பவரில் 2 வரும். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்கனால எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரோட நிப்பாட்டிடுறோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் 1 டினாமினேட்டர் மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப்னு நம்ம கொடுக்கணும், புரியுதுங்களா? இங்கே புரிஞ்சுதா? இந்த ஒரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. a டிவைட் பை ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து இந்த ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்கனால எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னால 2 தடவை எழுதணும். b டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 அதனுடைய பவர் 1 ப்ளஸ் சி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 த பவர் 2. அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதுறோம், ஏறு வரிசையில் எழுதுறோம். பவர் 1 பவர் 2ன்னு எழுதுறோம், புரியுதுங்களாமா? இவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டோம்? ஃப்ராக்ஷனை நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம், புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்கணும். இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுன்னு பார்க்கலாம். அந்த கொஸ்டின் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு. இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டர் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம்? எல்ஹெச்எஸ்ல என்ன டினாமினேட்டருக்கு அப்படியே தூக்கி எழுதணும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகுது பார்த்தீங்களா? அதை மட்டும் நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கிறேன். ஏ இன்ட்டு ஏன்னா ஏ ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு
புரியிருக்காக அப்படி எழுதிட்டேன். புரியுதுங்களா? இப்படி பிரித்து எழுதும்போது எல்சிஎம் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக அப்படி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் நியூமரேட்டரில் பாருங்கள் ஏ இருக்குங்களா, அப்படி எழுதிக்கிங்க. ஏ கீழே என்ன இருக்குது பாருங்கள் x+2, அந்த இந்த x+2 இந்த x+2, அதாவது டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே x+2 இருக்குது, இங்கே x+2 இருக்குது, மறைச்சிக்குங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள் x-1 x -1, இங்கே வந்து x-1 x-1 எழுதணும். இங்கே x-1 x-1ங்கிறது என்ன, x-1 the whole square, a into a ஸ்கொயருங்க மாதிரி x-1 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 the whole square நான் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து x-1 x-1 எழுதினாலும் கரெக்டு தான். புரியுதுங்களாமா? அடுத்து ப்ளஸ் b எழுதிக்கிறேன். b கீழே என்ன இருக்குது பாருங்கள் x-1, இந்த x-1ஐயும் ஒரு x-1ஐயும் மறைச்சிக்கோங்க பார்க்கலாம். மீதி என்ன இருக்குது x+2 into x-1, அதால் மல்டிப்ளை பண்ணணும். x+2 into x-1 ப்ளஸ் நியூமரேட்டரில் என்ன இருக்குது c x-1 the whole square. இங்கே பாருங்கள் x-1 the whole square. அப்புறம் x-1 வந்து 2 தடவை மறைச்சிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த x-1 இந்த x-1 மறைச்சிக்கணும். மீதி என்ன இருக்குது பாருங்கள் x+2, அந்த x+2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x+2 அவ்வளோதான். இப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? இப்போ என்ன இருக்குது பாருங்கள் x-2 ஈக்குவல் டு a இன்ட்டு x-1 the whole square ப்ளஸ் b இன்ட்டு x+2 இன்ட்டு x-1 plus c into x+2. இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ அந்த ஏபிசிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூயை கண்டுபிடிச்சி நமக்கு ஏபிசிக்கு பதிலாக நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் 3ல் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டரை 0 பண்ண முடியும்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா 0 ஆகும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது பாருங்கள் +2ன்னு இருக்குங்களா. இதுக்கு ஆப்போசிட் சைன், இந்த +2க்கு ஆப்போசிட் சைன் என்ன -2. இந்த எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தா இந்த ஃபேக்டர் 0 ஆயிடுமா. -2 + 2 என்ன ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுக்கணும், -2 கொடுக்கணும். எங்கே கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ டிக் பண்ணி வச்சுக்கணும் பார்க்கலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, அடுத்து இங்கே எக்ஸ் இருக்கிற எல்லாமே நம்ம டிக் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக -2 இங்கே -2 ஈக்குவல் டு a இன்ட்டு -2 -1 the whole square ப்ளஸ் b இன்ட்டு -2 ப்ளஸ் 2 அடுத்து என்ன வருது -2 -1 ப்ளஸ் சி இடம் இல்லாதனால கீழே எழுதிக்கிறேன் -2 + 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -2 கால்குலேட்டர் அடிங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்கள் -4 ஈக்குவல் டு இந்த ஏ அப்படியே வச்சுக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -2 -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்துங்க. ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 9. அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே 9 கொடுத்துங்க. அடுத்து பாருங்கள் இதை கால்குலேட்டர் அடித்து பாருங்கள் -2 + 2 இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் அடித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0ன்னு வரும். 0 இன்ட்டு பி வந்து 0 தான். இது கால்குலேட்டர் அடித்து பாருங்கள் 0 வரும். -2 + 2 வந்து 0 இன்ட்டு சி வந்து 0 தான். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, ஏனுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ வந்து என்ன a ஈக்குவல் டு -4 அப்படியே வச்சுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 9 வந்து இங்கே இருக்கக்கூடிய 9 வந்து இங்கே கீழே வரும்போது டிவைடட் பை 9 வந்து மாறும். அப்போ ஏனுடைய வேல்யூ வந்து -4/9 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? ஏனுடைய மதிப்பு வந்து -4/9 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டரை நம்ம 0 பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள் இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுக்கலாம். ஆல்ரெடி -1 இருக்குங்களா, ஆல்ரெடி -1 இருக்குது. இப்போ -1க்கு ஆப்போசிட் என்னென்னா +1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே 1 - 1 என்ன ஆகிடும் 0 ஆகிடுங்களா. அப்போ 0² 0 தான். புரியுதுங்களாமா? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் சைன் கொடுக்கணும். இங்கே +2ன்னு இருந்ததுனால அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன -2 கொடுத்தோம். இங்கே -1 இருந்ததுனால இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன +1. அப்போ 1 - 1 வந்து என்ன 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதானே செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 கொடுக்கலாங்களா. இப்போ கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும், 1 - 2 ஈக்குவல் டு a இன்ட்டு 1 - 1 the whole square ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் பாருங்கள் 1 + 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 - 1 ப்ளஸ் c இன்ட்டு 1 + 2 அவ்வளோதான். இப்போ நான் வந்து இது கால்குலேட்டர் அடிங்க பார்க்கலாம். 1 - 2 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -1 வரும். இது வந்து பாருங்கள் 1 - 1 வந்து 0. அப்போ 0² வந்து 0 தான். 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ இங்கேயும் பாருங்கள் 1 - 1 இருக்குது. நீங்கள் கால்குலேட்டரில் இங்கேருந்து அடிச்சு பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கால்குலேட்டரே 0ன்னு காமிக்கும். அப்போ 0 இன்ட்டு பி வந்து 0 தான். அப்போ மீதி இருக்கிறதுனா சி 1 + 2 அடிச்சிங்கன்னா 3ன்னு வரும். நம்மளோட எய்ம் என்ன, சியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ சி ஈக்குவல் டு இந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ சி ஈக்குவல் டு
இந்த -1 அப்படியே இருக்கும். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3 வந்து இங்கே கீழே வரும்போது டிவைடட் பை 3 மாறும். அப்போ சீனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். C = -1/3. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்து இந்த ஃபேக்டர் 0 பண்ணோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக +1 கொடுத்து இந்த ஃபேக்டரை வந்து நம்ம 0 பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இங்கே வேறு ஆப்ஷனே கிடையாது, கரெக்டுங்களா? ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஏபிசிங்கிற 3 வேல்யூ வேணும். ஆனால் நம்மளுக்கு கிடச்சது பாருங்கள், 2 வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஏ வேல்யூ, சி வேல்யூ தான் கிடச்சிருக்கு, பி வேல்யூ கிடைக்கல. இப்போ எல்லா ஃபேக்டரும் 0 பண்ணதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். புட் x = 0 எதில் கொடுக்க போகிறோம்னா அதே செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? எதுக்காக x = 0 கொடுக்குறோம்? ஏன்னா ஏபிசி வேல்யூ வேணும். நமக்கு 2 வேல்யூ தான் கிடச்சிருக்கு, ஏ வேல்யூ, சி வேல்யூ. இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸுக்கு பதில் 0 கொடுக்குறேன். எக்ஸுக்கு பதில் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் 0லேருந்து ஆரம்பிங்க. 0 கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா எக்ஸுக்கு பதில் 1 கொடுங்க. எக்ஸுக்கு பதில் 1 ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் 2 கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கணும், 0, 1, 2 அந்த மாதிரி. உங்களுக்கு புரியிருக்காக இந்த இது சொல்கிறேன். வேறு சமக்கு கூட அது வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இங்கே பாருங்கள், டிக் பண்ண இடத்துல எல்லாமே 0 கொடுக்குறோம் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், 0 - 2 = a × 0 - 1 the whole square. a × ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 1 the whole square. அடுத்து ப்ளஸ் b × எக்ஸுக்கு பதிலாக 0 + 2. அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், × 0 - 1 + c × அடுத்து பாருங்கள் 0 + 2, 0 + 2. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 0 - 2 அடிங்க, -2ன்னு வரும். இப்போ இந்த ஏ அப்படி வச்சுங்க. இதை கால்குலேட்டர் சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்துனீங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 1. புரியுதுங்களா? அதேமாதிரி +b இங்கே வச்சுட்டு இது கால்குலேட்டரில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள், -2. அடுத்து ப்ளஸ் இதே ப்ளஸ் சி, இதே கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள், 2ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், -2 = a × 1 a -2b மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், -2b. இதை மல்டிப்ளை பண்ணால் 2cன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எந்தெந்த வேல்யூவில் தெரியும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஏ வேல்யூ, சி வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? அந்த தெரிஞ்ச வேல்யூயை டிக் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். ஏ வேல்யூ, சி வேல்யூ டிக் பண்ணி வச்சுங்க. எது தெரியாது, இந்த -2bங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த -2b இந்த சைடு கொடுத்துருங்க. கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், -2b வந்து இந்த சைடு வரும்போது +2bயாக மாறும். நல்லா கவனிச்சுங்க. ஏ வேல்யூ, சி வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத வேல்யூ என்ன, பி வேல்யூ தெரியாது. அந்த -2bயை ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த -2b இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு +2bயாக மாறும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +2cன்னு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது என்ன பண்ணணும், -2 வந்து +2ஆக மாறிடும். 2 விஷயம், 2 சேஞ்சஸ் பண்ணிக்க. நல்லா கவனிச்சுங்க. தெரிஞ்ச வேல்யூயை டிக் பண்ணி வச்சுட்டேன். கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, பி வேல்யூ. அந்த -2b இந்த சைடு கொண்டு போகும்போது +2bயாக மாறும். அடுத்து இந்த -2 இந்த சைடு வரும்போது +2ஆக மாறும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2b = ஏக்கு பதில் கொடுக்கலாங்களா. ஏனுடைய மதிப்பு என்ன, -4/9. இப்போ ஏனுடைய ஆன்சர் என்ன, -4/9. எப்பெல்லாம் ஃப்ராக்ஷன் வருதோ நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கால்குலேட்டரில் நம்ம சால்வ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? +2 இந்த சிக்கு பதிலாக என்ன ஆன்சர் இருந்தது பாருங்கள், சிக்கு பதிலாக -1/3. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1/3 + 2. புரியுதுங்களா? இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்கும் இது அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, -4/9 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1/3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து +2 அமுத்தினீங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள். இது என்னென்னா டெசிமலில் வருது. இப்போ என்ன ஷிஃப்ட் அமுத்தி இந்த AB/C அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனாக மாறிடும். 2b = 8/9. புரியுதுங்களா? இப்போது பியினுடைய மதிப்பு தான் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த b = 8/9 அப்படி எழுதிட்டு இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 இங்கே கீழே வரும்போது /2 ஆகுமா? மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க 2 வந்து கீழே வரும்போது /2. அதாவது இங்கே தானே வரும், 9 இருக்கிற இடத்துல தானே வரும். அப்போ 9 2 7 18. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், b = 8/9 × 2ன்னு சொல்லி கால்குலேட்டர் நீங்கள் பார்க்கலாம். 9 × 2 அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன வரும், 18. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8/18 அமுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருது, டெசிமலில் வருது. டெசிமலில் வந்து ஃப்ராக்ஷனை மாத்திரக்கு ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தினீங்கன்னா பியினுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. பியினுடைய வேல்யூ என்ன, 4/9 சொல்லி கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க.
இப்போ இது வந்து ஒரே ஸ்டெப்பில் போடணும்னா இங்கே வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ 9 × 2 18 வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் கால்குலேட்டர் அடிக்கணும்னா இங்கே வந்து பாருங்கள் 8 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9 × 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்தினா தான் ஷிஃப்ட் அமுத்தி ஏபிபைஎஸ் அமுத்தினீங்கன்னா 4/9 வந்துடும். ஏன்னா 9 2s are 18 இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா கால்குலேட்டர் வந்து இது வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் வேல்யூ மாற்றிட்டு இந்த ஸ்டெப் அதை கொண்டு வந்துடும், மாற்றிட்டு அதை டிவைட் பண்ணிக்கும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல சார் இந்த ஏ வேல்யூ சி வேல்யூக்கு பதிலாக நான் டைரெக்டாக கொடுத்துட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களாமா? இப்போ எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டெப் 4ல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். கரெக்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? x - 2 டிவைடட் பை x + 2 x - 1 the whole square, x - 1 the whole square equal to a மதிப்பு என்ன வந்திருக்கு பாருங்கள், a வேல்யூ -4/9. அப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நியூமரேட்டரில் -4ம் டினாமினேட்டரில் 9ம் கொடுக்க போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக -4 டிவைடட் பை 9 கொடுத்துட்டேன். டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், x + 2, அந்த x + 2வை இங்கே கொடுக்குறோம். அவ்வளோதான். அடுத்து பியினுடைய வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்கள், b வந்து 4/9. அப்போ நியூமரேட்டரில் 4ம் டினாமினேட்டரில் 9ம் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் b வந்து 4 டிவைடட் பை 9. b கீழே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரில் x - 1 அது கொடுத்துருங்க. அடுத்து சிக்கு போல் என்ன வந்திருக்கு பாருங்கள், -1/3. நியூமரேட்டரில் -1 டினாமினேட்டரில் 3ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் -1 டினாமினேட்டரில் 3ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரில் x - 1 the whole square, x - 1 the whole square. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இப்போ சிங்கிள் ஃப்ராக்ஷனாக இருந்தது, இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து மாற்றிட்டோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ப்ராப்ளத்தில் டைப் 1 டைப் 2 வந்திருக்கு. லீனியர் ஃபேக்டர், அப்புறம் லீனியர் ஃபேக்டர் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அந்த 2 டைப்புமே இதில் வந்திருக்கு. சரிங்களா? கரெக்டாக ஃப்ராக்ஷனை தனித்தனியாக பிரிச்சுட்டு எல்சிஎம் எடுத்துட்டாவே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.